புதுச்சேரியில் ரமலான் பண்டிகை கொண்டாட்டம். சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறினர். ஹோமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் சாமுவேல் ஹனிமன் அவர்களின் 269வது பிறந்த நாள். வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் உலக ஹோமியோபதி தினம் கடைபிடிப்பு. வாக்கு இயந்திரங்களுக்கு சின்னம் பொருத்தும் பணியை ஆய்வு செய்த தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன். பணியில் கவனத்துடன் செயல்பட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். புனித ரமலான் பண்டிகை புதுச்சேரியில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. அதிகாலை சிறப்பு தொழுகை மேற்கொண்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இஸ்லாமியர்களின் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றான ரமலான் பண்டிகையானது புதுச்சேரியில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஜிம்மா மஸ்ஜித், சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளிவாசல், முல்லா வீதி மசூதி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இன்று விடியற்காலை முதல் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டு அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும், நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். இதேபோல் நெல்லித்தோப்பில் உள்ள ஈதா பள்ளிவாசலில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஹோமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் சாமுவேல் ஹனிமனின் 269வது பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் ஹோமியோபதி பிரிவில் உலக ஹோமியோபதி தினம் கொண்டாடப்பட்டது. ஹோமியோபதி மருத்துவ முறையை கண்டறிந்த ஹோமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் சாமுவேல் ஹனிமனின் 269வது பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் ஹோமியோபதி பிரிவில் உலக ஹோமியோபதி தினம் கொண்டாடப்பட்டது. ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் ஹோமியோபதி தலைமை மருத்துவர் டாக்டர் பாலாஜி டாக்டர் சாமுவேல் ஹனிமன் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி துவக்கி வைத்தார். ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி டாக்டர் சாமுவேல் ஹனிமன் அவர்களின் வரலாறு மற்றும் ஹோமியோபதி மருத்துவம் பற்றி விரிவுரையாற்றினார். ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை, LHV ஷஹீரா பானு, வில்லியனூர் பகுதி ANM ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி ஆசிரியர்கள், NGO அமைப்பின் தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர். மேலும் 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு ஹோமியோபதி மருத்துவம் பற்றி அறிந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஹோமியோபதி மருத்துவ குணம் நிறைந்த தாவர வகைகள், ஹோமியோபதி மருந்துகள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியின் இறுதியில் டாக்டர் முத்துலட்சுமி நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி மாநிலத்தில் வாக்கு இயந்திரங்களுக்கு சின்னம் பொருத்தும் பணி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதை அடுத்து தேர்தல் துறை சார்பில் அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகிறது. நேற்று தலைமை தேர்தல் அலுவலக கிடங்கிலிருந்து எடுத்து வரப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் லாசுப்பேட்டை அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பூட்டப்பட்ட அறையிலிருந்து வாக்கு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு சின்னங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது. தேர்தல் அலுவலர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பணியினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் பார்வையிட்டார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாண்டிச்சேரி பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மொத்தம் 967 வாக்கு மையங்கள் இருக்குது, வாக்குச்சாவடி இருக்குது. அந்த வாக்குச்சாவடிக்கு கொடுக்குற வாக்கு இயந்திரங்களை நம்ம முதல் கலப்பு 2ஆம் கலப்புன்னு ஏற்கனவே முடிச்சிருக்கோம். எல்லாருடைய வேட்பாளர்கள் முன்னாடியே முடிச்சாச்சு. இன்னைக்கு இந்த வாக்கு எந்திரங்களில் சின்னம் பதிக்கிற பணி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பாண்டிச்சேரி, காரைக்கால், யானம் ஆகிய இந்த 4 இடத்துல நடக்குது. பாண்டிச்சேரியில் உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்லையும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் காலேஜ்லையும் நடந்துகிட்டு இருக்கு. இதேமாதிரி காரைக்கால், யானம் ஆகியது தனியாக நடக்குது. இதுக்காக ஒரு விரிவான ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்காக பெல் இன்ஜினியர்ஸ் மொத்தம் 60 பேர் வந்திருக்காங்க நம்ம பாண்டிச்சேரிக்கு. 46 பேர் இங்கே பாண்டிச்சேரியில் இருப்பாங்க, 10 பேர் காரைக்காலையும், யானம் ஆகியில் 2 பேர் இருக்காங்க. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் வேட்பாளருடைய முகவர்கள் முன்னில பெல் இன்ஜினியர்ஸ் நம்ம இந்த சின்னம் பதிக்கிற பணியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த என்டையர் ப்ராசஸையும் நம்ம வீடியோகிராஃப் பண்ணுறோம். இதில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேண்டிடேட்ஸ், அவங்களோட ஏஜென்ட்ஸ் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பாண்டிச்சேரியில் இந்த ப்ராசஸ் 2 நாள் நடக்கும். இன்னைக்கு நாளைக்கு நடக்கும். காரைக்கால், யானம் ஆகியில் இன்னைக்கு இந்த பணி முடிவடைன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இது ஒவ்வொரு சென்டர்லேயும் 1 செக்ஷன் ஆஃப் போலீஸ் இருக்காங்க. ஸோ இதில் உள்ளார யாரும் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. உள்ளார போகிற அஃபிஷியல்ஸ் ஆர் கேண்டிடேட்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்
இல்லைனாலும் வேற யாராக இருந்தாலும் அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணி தான் உள்ளார அலோவ் பண்ணுவோம். கம்ப்ளீட் சிசிடிவி கேமராஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. இது இல்லாமல் மெடிக்கல் டீம், ஃபயர் டீம் எல்லாருமே ஸ்டாண்ட் பையில் இருக்காங்க. துணை ராணுவப்படை 10 நம்ம பாண்டிச்சேரிக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் 6 படைகள் எதுவும் வந்துட்டாங்க. அடுத்த 4 பேர் இன்னும் வரப்போகிறாங்க. பதட்டமான வாக்குச்சாவடிகள் பாண்டிச்சேரியில் 232. ஸோ அதுக்கான விரிவான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம். பதட்டமான வாக்குச்சாவடியில் கம்ப்ளீட் வெப்காஸ்டிங் இருக்கும். துணை ராணுவப்படை வந்து அதிக அளவில் வந்து பணியமர்த்தப்படுவார்கள். தேர்தல் பறக்கும்படி ஏற்கனவே நம்ம ஒரு 24 தேர்தல் பறக்கும்படி போட்டிருந்தோம். இப்போ கடைசி 5 நாள் வந்து தேர்தல் பறக்கும்படி எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்த போகிறோம். 24 வந்து நான் இன்னும் 2 டீம் எக்ஸ்ட்ரா போட போகிறோம். ஸோ 48, அதுலேருந்து ஒரு 48 டீம் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 60 பறக்கும்படி இருக்க போகிறாங்க. இது வரைக்கும் சீஷர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இன்டர்செப்ஷன்ஸ், அதாவது டவுட்டில் வந்து பிடிச்சது கொஞ்சம் அதிகம். அது ஒரு 6 crore 50 lakhs போல் இருக்குது. பட் அது எல்லாமே முறையான ஆவணங்களை சமர்ப்பிச்சுட்டு அது எல்லாமே திருப்பி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ வீவிங் டீம் இருக்குது. அதை நாங்கள் பார்த்து எந்தெந்த வேட்பாளர் எவ்வளோ டீமுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்கன்னு செக் பண்ணுறோம். ஒரு பர்மிஷன் வாங்கினதை விட அதிகமான நம்பரில் கார்ஸ் ஏதாவது வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் நோட்டீஸ் கொடுத்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். மற்றபடி பர்மிஷன் வாங்கின லெவல்லே இருந்ததுன்னா அதை வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இதை வந்து ஆட் பண்ணுவோம். இது எதாக இருந்தாலும் மாடல் கோடில் வருங்க. ஸோ அந்த ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் நாங்கள் நோட்டீஸ் கொடுப்போம். எங்களுக்கு இதை கண்காணிக்கிறதுக்கு நாங்கள் பறக்கும் படைகள் வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அது ஒன்று. இதில் தவிர எங்களுக்கு 24/7 கண்ட்ரோல் ரூம் இருக்குது. அதுக்கான மொபைல் ஆப், சிவிஜில் ஆப் இருக்குது. ஸோ அதில் வர கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இது வரைக்கும் எங்களுக்கு அஃபிஷியலாக எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. எந்த கண்ட்ரோல் ரூமாக இருக்கட்டும், சிவிஜில் ஆப்பாக இருக்கட்டும், அதில் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே எங்களுக்கு வரல. ஸோ அதே மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இமீடியட்டாக நாங்கள் அதுக்கு தகுந்த ஆக்ஷன் எடுப்போம். வில்லியனூர்ல அரசு அதிகாரி வீட்டில் வந்து சோதனை அது எப்படி? இல்லை, இது நாங்கள் புதுச்சேரி தேர்தல் துறை இதை நாங்கள் பண்ணலை. இது இன்கம் டேக்ஸ் பண்ணதான் கேள்விப்பட்டேன். இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் எங்கள்கிட்ட இல்லை. ஆக்சுவலாக எனக்கு எந்தெந்த இதுக்கு விடணுமோ எல்லாத்தையும் விட்டுருக்கோம். நீங்கள் யார் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் மீடியாவுக்கு வந்து நாங்கள் வெளியிடலை. ஸோ எல்லா இதுவுமே வந்து நாங்கள் கரெக்டாக வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் ரிலீஸோடு நாங்கள் வெளியிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் அப்படி மீடியாவுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எந்நேரமும் நாங்கள் 24/7 ஆஃபீஸ் ஓப்பனில் தான் இருக்குது. அவங்க வந்து பார்த்துக்கலாம். இதுக்கும் வெளிப்படைத்தன்மைக்கு என்னென்ன மீடியா தான் எனக்கு சொல்லணும். %100 வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி 6 பேர் கொண்ட ஆழ்கடல் பயிற்சியாளர்கள் 60 அடி கடல் ஆழத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர். சென்னை மற்றும் புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்கின்ற ஆழ்கடல் பயிற்சி நிறுவனத்தை நடத்தி வருபவர் அரவிந்த் தருண்ஸ்ரீ. இவர் கடல் தூய்மை, கடலில் உள்ள பிளாஸ்டிக் அகற்றுதல், அதற்கான ஆழ்கடல் விழிப்புணர்வு, சுதந்திர தினம் உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வுகளை செய்து வருகிறார். இந்நிலையில் 100% வாக்களிப்பது நமது கடமை, வாருங்கள் வாக்களிப்போம், ஜனநாயகம் காப்போம் என்பதை வலியுறுத்தி சென்னை நீலாங்கரை பகுதியில் உள்ள கடலில் 60 அடி ஆழத்தில் 6 ஆழ்கடல் பயிற்சியாளர்களை கொண்டு கடலில் வாக்களிப்பது போன்று வாக்களித்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தி வீடியோ வெளியிட்டுள்ளார். ஸ்ரீ ராமகிருஷ்ண வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பள்ளி ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கருவடைக்குப்பத்தில் சென்னை ராமகிருஷ்ண மடத்தின் வழிகாட்டுதலின் கீழ் இயங்கி வரும் ராமகிருஷ்ண வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பள்ளி ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை பள்ளியின் தாளாளர் கணேசன் வரவேற்றார். புதுச்சேரி ராமகிருஷ்ணா மடத்தின் பொறுப்பாளர் சுவாமி நித்யாருஷ் மகராஜ் முன்னிலை வகித்து அனைவருக்கும் ஆசியுரை வழங்கினார். புதுச்சேரி அரசு செயலர் முனைவர் ஜெயந்த்குமார் தலைமையேற்று தலைமையுரையாற்றினார். புதுச்சேரி ரோட்டரி சங்கம் மிட்டவுன் தலைவர் டாக்டர் கிருஷ்ணராஜுலு, ஸ்ரீ ராமகிருஷ்ண சேவா சங்கத்தின் செயலாளர் நடன சபாபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பள்ளியின் இயக்குனர் சுரீந்தர் 2023-24 கல்வியாண்டில் கல்வியில் முன்னிலை வகித்த மாணவர்களுக்கு தகுதி சான்றிதழும் வருகை பதிவிற்கான சான்றிதழும் வழங்கினார். விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ண சேவா சங்கத்தின் தலைவர் ராமகிருஷ்ண சிங், பொருளாளர் முத்துராமன், இணை செயலாளர் சாமிநாதன் மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களும் ஆசிரியர் ஆசிரியைகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி நோனாங்குப்பத்தில் கஞ்சா வழக்கில் தேடப்பட்ட நபரை முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி நோனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் அலெக்ஸ். கடந்த 2023 45 கிலோ பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த அவரை முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் நேற்று அவரது வீட்டில் மடக்கி பிடித்து கைது செய்தனர். இவர் மீது போக்சோ,
கொலை மிரட்டல் உள்ளிட்ட 8 வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அருகே ஆஞ்சநேயர் கோவிலில் பித்தளை அண்டாவை திருடும் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி உள்ளது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் 4 முனை சந்திப்பிலிருந்து பிப்டிக் தொழிற்சாலை செல்லும் சாலையில் ஐயப்பன் கோவில் அருகே உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் ஒரு பித்தளை அண்டாவில் மிதக்கும் கல் போட்டு வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று அதிகாலை 2 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் கோயிலுக்குள் நுழைந்து ஏதேனும் பொருட்களை திருட பார்த்தபோது பித்தளை அண்டா இருப்பதை அவர் பார்த்துள்ளார். உடனே அக்கம் பக்கம் யாராவது உள்ளனரா என்று பார்த்துவிட்டு அண்டாவில் இருந்த கல்லை எடுத்து வெளியே போட்டுவிட்டு அதிலிருந்த தண்ணீரை கீழே ஊற்றிவிட்டு பித்தளை அண்டாவை தூக்கி சென்று விட்டார். இது குறித்து கோவில் நிர்வாகிகள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது சம்பந்தமாக போலீசார் சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். தற்போது இது சம்பந்தமான சிசிடிவி வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு குறைந்தபட்சம் 3 நாட்களுக்கு மருந்துகள் தர சுகாதாரத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் பொதுமக்களுக்கு மருத்துவ சேவையை உறுதி செய்யும் வகையில் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய நலவழி மையங்கள், துணை சுகாதார நிலையங்களை அரசு பல்வேறு இடங்களில் அமைத்துள்ளது. இங்கு சிகிச்சைக்கு வரும் பொதுமக்கள் மருந்துக்காக அலையழிக்கப்படுவதாக தொடர்ச்சியாக புகார்கள் வந்தன. இதுபோன்ற சூழலில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய நலவழி மையங்கள் மருந்துகளை கூடுதல் நாட்களுக்கு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். இதனை ஏற்று அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய நலவழி மையங்களுக்கு சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்திலிருந்து சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அதில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய நலவழி மையங்களில் காலை 8:50 மணிக்கு மேல் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே மருந்துகள் வழங்கப்படுவதாக துறையின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. நோயாளிகள் கடும் வேலை பளுவுக்கு நடுவில் மருத்துவமனைக்கு சிரமப்பட்டு வந்து செல்கின்றனர். இதுபோன்ற நிலையில் மருந்துகளுக்காக அடுத்த நாள் மீண்டும் வந்து செல்ல முடியாது. எனவே நோயாளிகள் தேவைக்கு ஏற்ப குறைந்தபட்சம் 3 நாட்களுக்காகவது மருந்துகள் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளியில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில தேர்தல் துறை முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் மூலமாக 100% வாக்குப்பதிவு, நேர்மையான வாக்குப்பதிவு உள்ளிட்டவைகளுக்காக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளியில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாணவிகளுக்கு விளையாட்டுகள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தேர்தல் துறையின் மூலம் வெளியிடப்பட்ட விழிப்புணர்வு கையேடுகள் மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. தேர்தல் விழிப்புணர்வு குழுவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவிந்தசாமி, நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் சதீஷ், ஹெலன் ராணி, முதல்வர் எழில் கல்பனா மற்றும் ஆசிரியர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணி பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் நமச்சிவாயத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர் 4 முனை சந்திப்பில் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் பரிந்துரையின் பேரில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர் சந்துரு, ராதா தலைமையில் தொகுதி செயலாளர் கார்த்திகேயன், அன்பரசன், செல்வராஜ், ஆனந்தன், வேலு, விஜி, மகளிரணி அஞ்சலாட்சி, விஜயா, ஏஞ்சல் மேரி, விஜயலட்சுமி, வேல்விழி மற்றும் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வரவேற்று மகிழ்ந்தனர். இதேபோல் ரெட்டியார்பாளையம் ஜெயா நகர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி சுமார் 200க்கும் மேற்பட்ட நபர்களுடன் உற்சாகமான வரவேற்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து உழவர்கரை பகுதியில் ஓபிசி அணியின் மாநில துணைத் தலைவர் டாக்டர் சந்தானம் தலைமையில் அவரின் ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதேபோல் தக்கக்குட்டை பகுதியில் ராஜா தலைமையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. பிரச்சாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், மூலகுளம் சரவணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியலிங்கம் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் வில்லியனூர் சுல்தான்பேட்டை ஈத்கா பள்ளிவாசல் இஸ்லாமியர்கள் தொழுகை முடிந்து வெளியே வந்தவர்களிடம் வாக்குகளை சேகரித்தார்.
புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வருகிற 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். இவர் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகளுடன் பல்வேறு பகுதிகளில் சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார். இந்நிலையில் ரம்ஜான் தினமான இன்று புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் சுல்தான்பேட்டை ஈத்கா பள்ளி வாசலில் இஸ்லாமியர்கள் தொழுகை முடித்து வெளியே வந்தவர்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் முகமது ஹசன், அவைத் தலைவர் ஜலால் ஹனீஃப், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில அமைப்பாளர் முகமது ஹாலித், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், கலிமுல்லா, அனீஸ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பாக புதுச்சேரி ஈத்கா பள்ளிவாசலில் ஈத் பெருநாள் தொழுகை நடைபெற்றது. புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பாக புதுச்சேரி ஈத்கா பள்ளிவாசலில் ஈத் பெருநாள் தொழுகை நடைபெற்றது. சிறப்பு தொழுகையை முன்னிட்டு பேசுகையில் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஈத் முபாரக் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அனைத்து சமுதாய மக்களும் சுதந்திரமாகவும் சிறகடித்து பிறக்கக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை எல்லாம் வல்ல இறைவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் ஜீனி முகமது அலி, மாநில செயலாளர் சம்சுதீன், மாவட்ட தலைவர் முகமது இப்ராஹிம், மாவட்ட செயலாளர் அப்துல் ஹக்கீம், மாநில செயற்குழு உறுப்பினர் முகமது ஷெரீப், மாநில இளைஞரணி பொருளாளர் முகமது ரிபாய், மாவட்ட துணை செயலாளர் அமருதீன், நெல்லித்தோப்பு தொகுதி நூர் முகமது ஆகியோர் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் பாஜகவில் இணைந்தனர். புதுச்சேரி மாநில லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பல்வேறு கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பாஜகவில் இணைந்து வருகின்றனர். அதன்படி மண்ணாடிப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் வீரராகவன், மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். இதில் பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் அணி தொகுதி துணை பொதுச் செயலாளர் காளிதாஸ், செயலாளர் வினோத், நிர்வாகிகள் சரவணன், சந்திரசேகர், குப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக மண்ணாடிப்பட்டில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் ரமலான் பண்டிகை கொண்டாட்டம். சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறினர். ஹோமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் சாமுவேல் ஹனிமன் அவர்களின் 269வது பிறந்த நாள். வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் உலக ஹோமியோபதி தினம் கடைபிடிப்பு. வாக்கு இயந்திரங்களுக்கு சின்னம் பொருத்தும் பணியை ஆய்வு செய்த தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் பணியில் கவனத்துடன் செயல்பட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்.